மூத்த ஊடகவியலாளர் சபேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக மையத்தில் அஞ்சலி. தொடரும் அனுரவின் வேட்டை, அடுத்தடுத்து சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள், பலரை காட்டிக் கொடுத்த சைமா. துறைமுகத்தில் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கான வாகனங்கள், எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். தையிட்டி திஸ்ஸவிகாரை பவானி வீதி தொடர்பில் தென்னிலங்கையில் உண்மைக்கு புறம்பான பரப்புரைகள். கடத்தொழில்சார் கற்கைகள் தொடர்பான பல்கலைக்கழக பீடம் துரித கதியில் அமைக்கப்படும், கடத்தொழில் அமைச்சர் உறுதி. கொலம்பியாவில் ஏற்பட்ட பேரழிவுக்கு இலங்கை கவலை தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை அரசாங்கம் இழுக்கிறது, முன்னிலை சோசலிச கட்சி. சர்வாதிகார யுகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமே தவிர பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதல்ல, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா. நல்லூர் ஆலய விடயங்களில் கூட அலட்சியமாக செயற்படும் யாழ் மாநகர சபை ஆணையாளர், பகிரங்கமாக குற்றம் சாட்டிய மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா. முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல். தொடர்பான விரிவான செய்திகள். மூத்த ஊடகவியலாளர் ஆறுமுகம் சபேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக மையத்தில் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் ஊடக அமையத்தின் தலைவராகவும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியராகவும் செயற்பட்ட மூத்த ஊடகவியலாளர் ஆறுமுகம் சபேஸ்வரன் உடல்நலக்குறைவு காரணமாக கனடாவில் தனது 46வது வயதில் கடந்த 29ஆம் தேதி காலமானார். அன்னாரின் புகழுடல் நேற்று அதிகாலை நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் நேற்றிரவு யாழ் ஊடக மையத்தில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. இதன்போது ஊடகவியலாளர்கள், ஊடக பணியாளர்கள், விரிவுரையாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியை செலுத்தினர். அனுர அரசாங்கத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக மேலும் பல அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் சிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் மலேசியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ரத்மலானியைச் சேர்ந்த சைமா உள்ளிட்ட 3 பாதாள உலக சந்தேக நபர்கள் பல உண்மைகளை அம்பலப்படுத்தியுள்ளனர். அவர்கள் வெளிப்படுத்தும் தகவல்களுக்கு அமைய அவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் சிலரும் சிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களுடன் தொலைபேசி தொடர்புகளை பேணிய 10 நபர்கள் குறித்த தகவல்கள் வெளிவர உள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். அவர்களுடன் தொலைபேசி தொடர்புகளை பேணியவர்கள் தொடர்பிலும் மேலும் அவர்களுக்கு குற்ற செயல்களை செய்வதற்கு ஒப்பந்தம் வழங்கிய நபர்களையும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த குழுவினருக்கு ஆயுதங்கள் வழங்கியவர்களையும் எதிர்வரும் காலத்தில் கண்டறிய முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடனுறுதி கடிதங்கள் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்டு இறுதி சுங்கத் தீர்வை வழங்க மறுக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வொன்றை பரிந்துரைப்பதற்காக இலங்கை சுங்க திணைக்களத்தினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட வாகன இறக்குமதி தொடர்பில் காணப்படும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு அவற்றுக்கு பொருத்தமான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு தேவையான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதே இந்த குழுவின் பிரதான பணி என கூறப்படுகிறது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் உள்ள சுமார் 1025 இறக்குமதி வாகனங்களை இதுவரை இறக்குமதியாளர்கள் விடுவிக்கவில்லை என இலங்கை சுங்கம் அண்மையில் தெரிவித்தது. இருப்பினும் நியாயமான காரணங்களால் சம்பந்தப்பட்ட வாகனங்களை விடுவித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் அறிவித்தால் அவை தொடர்பில் பரிசீலனை செய்யப்படும் என இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேபா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி திஸ்ஸவிகாரையால் ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதி தொடர்பில் தென்னிலங்கையில் உண்மைக்கு புறம்பான விடயங்கள் பரப்பப்படுகின்றன. பொப்பிலியான சுனேத்ரா தேவி பிரிவேனாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தேசிய உரிமைகளை பாதுகாக்கும் மத்திய நிலையத்தின் தலைவரான கலகம குசலதம்ம தேரர் திரிவுபடுத்தப்பட்ட பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸவிகாரையால் ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதி விடுவிப்புக்கு எதிராக வலிவடக்கு பிரதேச சபைக்கு எதிராக போலீசார் தொடர்ந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான பரப்புரைகள் முன்வைக்கப்படுகின்றன. குறித்த ஊடக சந்திப்பில் தேரர் தெரிவித்த கருத்து திஸ்ஸவிகாரையின் நடுவே வீதியொன்றை அமைக்க வேண்டும் என ஒருவித அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருகிறது. பலாலி போலீசாரினால் பெறப்பட்டிருந்த தடை உத்தரவை மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் முற்றாக ரத்து செய்துள்ளது. இதன்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த வீதி அமைக்கும் பணியை மீண்டும் முன்னெடுக்க வேண்டும் என பிரதேச சபை தீர்மானித்துள்ளது.
சுமார் 3 நாட்களுக்கு முன்னர் தையடி திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதி தேரர் இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வீதி அமைக்கப்பட மாட்டாது, யாரும் பதற்றமடைய வேண்டாம் என அறிக்கை விட்டிருந்தார். இருப்பினும் விகாராதிபதி தேரரின் அறிக்கையை விட வலிவடக்கு பிரதேச செயலாளரின் கூற்றே பலமானதாக மாறியுள்ளது. அரசாங்கம் இதுவரை செய்த விடயங்கள், கொண்டுவரப்பட்ட சட்டமூலங்கள் மற்றும் பௌத்தத்துக்கு எதிரான செயற்பாடுகளை பார்க்கும் போது அவர்களின் கடந்த கால செயற்பாடுகளின் அடிப்படையில் இவர்கள் செயற்பாடுகள் ஏன் இதனை செய்கிறார்கள் என்ற நியாயமான சந்தேகமும் பயமும் எங்களுக்கு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீன்பிடி பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இடம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் அது அமைய உள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. நன்னீர் மீன்பிடி உற்பத்தி மற்றும் மீன் வளர்ப்பினை மேம்படுத்துதல், நடவடிக்கை மேற்கொள்ளுதல், சீன அரசாங்கத்தினால் கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட 54 வீடுகள் இந்த மாத இறுதிக்குள் கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீர்வள பணிப்பாளர் தெரிவித்துள்ளதுடன், முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீன்பிடி பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இடம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் அது அமைய உள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடற்படையினரின் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும், முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய இந்த மாதம் 19ஆம் தேதி 8 பேர் புதிய நியமனம் பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கேமராக்களை சேதப்படுத்திய குற்றத்திற்காக தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டவிரோதமாக வீதிகளில் கழிவுகளை வீசி செல்பவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிடும் நடவடிக்கைகளும் நல்லூர் பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வீதிகளில் கழிவுகளை வீசிவிட்டு செல்வோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் நந்தாவில் அம்மன் கோவில் பகுதியில் நல்லூர் பிரதேச சபையினால் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா ஒன்று அண்மையில் சிலரினால் அடித்து நாசமாக்கப்பட்டது. இருப்பினும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த ஏனைய கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை பயன்படுத்தி குறித்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதனையடுத்து சேதப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவின் பெறுமதியுடன் தண்டப்பணத்தையும் சேர்த்து ரூபாய் 80,000 தொகையை குறித்த நபர்களிடமிருந்து நல்லூர் பிரதேச சபையினால் அறவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பேரழிவு, அதனால் நிகழ்ந்த உயிரிழப்புகளுக்கு இலங்கை அரசாங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் பிஜித ஹேரத் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் கொலம்பியாவில் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்டுள்ள பேரழிவு, அதனால் நிகழ்ந்த உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை தெரிவிக்கிறது என வெளிவிவகார அமைச்சர் பிஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது சிந்தனைகளும் பிரார்த்தனைகளும் உரித்தாகின்றது. இந்த துயரமான வேளையில் கொலம்பியா மக்களுடன் இலங்கை ஒற்றுமையாக துணை நிற்கிறது என தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒரே கட்சி ஆட்சி செய்யும் சர்வாதிகார யுகத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமே தவிர மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் வறுமை 30 தொடக்கம் 40% வரை உயர்ந்துள்ளது. வேலையின்மை மற்றும் பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் சுழனா துயரங்களை சந்தித்து வருகின்றனர். இவற்றுக்கு தீர்வு காண்பதற்காகவே மக்கள் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கி வெற்றி பெறச் செய்தனர். இருப்பினும் தேர்தல் காலத்தில் நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறி வாக்குகளை பெற்ற தற்போதைய அரசாங்கம் இன்று 1 கிலோ நெல்லை உற்பத்தி செய்ய 137 ரூபாய் செலவாகும் நிலையில் 120 ரூபாய் மாத்திரம் வழங்கி விவசாயிகளுக்கு கிலோவுக்கு 17 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான தீவிர பொருளாதார மற்றும் விவசாய பிரச்சினைகளால் நிலவும் சூழலில் அவற்றுக்கு தீர்வு காணாமல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதில் அரசாங்கம் அதிக ஆர்வம் காட்டி வருகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதால் நாட்டின் பணவீக்கம் குறைய போவதோ அல்லது புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுவதோ இல்லை. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என கூறி மக்களை ஏமாற்றிய அரசு இன்று ஒரு சர்வதேச நாணய நிதியத்தின் கீழ்ப்படிதல் உள்ள அடிமையாக மாறியுள்ளது. கிராம மட்டத்திலான அமைப்புகள் மற்றும் சிவில் பாதுகாப்பு குழு கூட்ட தொகுதியின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கப்படாமல் பெல்வத்தையில் உள்ள ஆளுங்கட்சி அலுவலகத்தின் பேர்பட்டியலில் அடிப்படையிலேயே நியமனங்கள் வழங்கப்படுகிறது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. மேலும் 11,000 பேர் மட்டும் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் 40,000 பேர் வரை அடைக்கப்பட்டுள்ளதால் ஏற்படும் நெரிசலையும் அசம்பாவிதங்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் சிறைச்சாலை அமைச்சர் திணறி வருகிறார். தேர்தல் காலத்தில் விவசாயிகளை ராஜாக்கள் என கூறிய தற்போதைய ஆட்சியாளர்கள் இன்று அதிகார போதையில் அவர்களை கசிப்புக்காரர்கள் என கூறி அவமதிக்கின்றனர். அரசாங்கத்தின் இத்தகைய பொய்களுக்கும் ஏமாற்றுகளுக்கும் எதிராக லட்சக்கணக்கான மக்களை வீதியில் இறக்கி போராட ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை தாங்கும் என தெரிவித்துள்ளார். நல்லூர் ஆலய விடயங்களில் கூட அலட்சியமாக யாழ் மாநகர சபை ஆணையாளர் செயற்பட்டதாக யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார்.
நடுவர் பின் வீதி அலங்கார வளைவுக்கு ஒரு கிழமைக்கு முதல் அவர்களுடைய அந்த வீதி தடைகள் மற்ற பொருளாட்ட முக்கியமான கடமைகள் சம்பந்தமான கடிதங்கள் இந்த கடிதங்களை ஒரு அசமந்த போக்கிலே வைத்திருந்துட்டு அந்த காண்பு விரிப்புக்கு முதல் நாள் தான் பின்னேறம் போல ஓடி வந்து 5 மணி போல என்னட்டே கடிதத்துல சைன் பண்ணி அதுக்குரிய அந்த வீதி தடைகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கடந்த காலங்களில் இருந்த நிர்வாகத்திலே உண்மையிலே இப்படியான செயற்பாடு நட்டூர் சம்பந்தமான செயற்பாடுகள் என்றால் கடந்த ஆணையாளர் நல்லூர் சம்பந்தமான செயற்பாடுகள் மட்டுமல்ல ஏனைய செயற்பாடுகள் என்னென்றான சமூகம் சார்ந்த விடயங்கள் உடனடியாக அந்த கடிதங்கள் உடனடியாக அந்த தேவையை செய்ய வேண்டும் என்று உடனடியாக செய்யப்பட்டது. தற்போது இந்த செயற்பாடுகள் ஒரு தாமதங்களாக காணப்படுகின்றது. மற்றது கௌரவ உறுப்பினர்கள் அனைத்தும் இப்ப எங்களோட கௌரவ பிரதிநிதிகள் சொன்ன மாதிரி இந்த சபை 7 கட்சிகளை சேர்ந்த சபையா இருந்தாலும் அந்த சபைக்குரிய தலைமை பொறுப்புல இருக்க வேண்டிய நான் முதல்வர். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இருந்து நான் அவர்களை கட்சி வேதங்கள் கட்சி வேதங்களை மறந்து அவர்கள் அனைவரும் சமம் என்று அவர்களுடைய அந்த வேலை திட்டங்களை செய்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு சபையிலும் என்னடா இதையும் செய்ய அதையும் செய்ய கேள்விக்கு மேல கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்விக்குரிய பதில நான் ஆணையாளருக்கு ஒரு இதெல்லாம் செய்து கொடுங்கன்னு சொன்னார். ஆனா எந்த ஒரு விஷயமும் எங்கட முன்னாள் முதல்வர் யூனிவர்சிட்டியுமா அவரும் இந்த இந்த பிராமணக்கட்டு எந்த கோயில் வீதி இந்து மாவட்ட வீதியிலே ஒரு வீதி சம்பந்தமாக ஒரு அனுமதி இல்லாம வீதி போடப்படுகின்றது. அது அந்த பக்கத்து இலக்காரருக்கு மகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உடனடியாக அந்த இடத்த பார்வையிட சொல்லி நான் போய் பார்வையிட்டேன். பார்வையிடத்துல அவர்கள் அடுத்த நாள் அந்த கருத்தை கொண்டு என்னிடம் தந்தவர்கள் இதுவரையும் அவன் குற்றச்சாட்டு ஏன் செய்யல நான் கொடுத்துருக்கிறேன் பண்ணி கொடுத்துருக்கேன் உடனடியா நடவடிக்கை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நிர்வாகத்திலே எல்லாமே சிக்கலா இருக்குது. நாங்கள் இப்ப நாளில சபையில விசாரிச்ச போது குழுத்தலைவர் சாருகன் சொன்னார், ஏன் சாருகன் நீங்க இந்த வேலை திட்டங்களை செய்யணும்னு சொன்னோம். இங்க வேலை செய்யற ஒரு உத்தியோகத்தர் ஒருவர் ஆணையாளர் சொன்னதான் வேலையில செய்ய மாட்ட மாதிரி ஒரு அந்த ஒரு நடைமுறையை சொல்லி இருக்காருன்னு சொல்லி குழுத்தலைவர் நேரடியா பாயுங்கமாவே இப்ப கூட சபைக்கு சொல்லி இருக்கார். உண்மையில இதெல்லாம் ஒரு மக்கள் சபை. மக்கள் எங்களை வாக்குல மக்களை வெளில வச்சு ஒரு வீதாசார முறைப்படி இந்த சபைக்கு அனுப்பி இருக்கணும். தங்களுடைய தேவை உண்மையிலே இந்த மக்களுடைய தேவை வரி பணத்தை கட்டின இங்க உள்ள அரசு உத்தியோகத்தருக்கு 60% சம்பளம் மக்கள்கிட்ட வரி பணத்தை நான் கொடுப்பேன். அப்படி இருக்க மக்கள் எங்கள்கிட்ட கேட்கிறது குப்பையின் ரோட்டில் லைட் குப்பை ரோட்டு பிரச்சனை மற்றது இந்த வாய்க்கால் லைட்டுல தான் மக்கள் இருக்கணும். மக்கள் அதை விட வேறு ஒன்றுமே இதே நாங்கள் எங்கட சபையால செய்து முடிக்கலான்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த நிர்வாகம் நாங்கள் கடந்த சபையில போட்டு ஒரு லைட் வந்து சேர ஒரு வருஷம் செஞ்சிச்சு. ஒரு ஆவணி மாசம் 8ஆம் தேதி நீர் பண்ணினால் பார்த்தா போன ஆடி மாசம் தான் அந்த லைட் வந்தாங்க. நாங்கள் போடுற அந்த ரோடுகளை உரிய முறையில என்ன கேட்டாலும் அசமந்த போக்குல நாங்கள் ப்ரோக்ராம் அந்த சைட் இந்த சைட் கொண்டு காரணங்களை எழுதி கொண்டு ஆதாரபூர்வமா காட்டினமே தவிர இது தாங்களும் சபை மக்கள் மன்றத்துக்கு வேலை செய்யறோம் கொண்டு நிர்வாகம் செய்யணும். நாங்கள் அரசியல்வாதிகளா வந்திருக்கோம். 2 பேரும் ஆனா வேலை திட்டம் தாங்கள் சேர்ந்து செய்யணும். அது ஒரு பக்கத்தால் இருந்து கொண்டு எங்களை இந்த சபையை நான் கருதுறேன் இந்த சபை ஊடாக உங்களுக்கு இது ஆணித்தரமா இந்த சபை ஊடாக எந்தவித வேலைப்பாடுகளும் மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடாது என்ற தோற்றப்பாடு ஒன்றுதான் நான் எனக்கு ஒரு ஐயமா இருக்குது. இந்த சபை ஊடாக மக்களுக்கு ஒரு நல்ல குப்பையோ லைட்டோ ஒரு வாய்க்காலோ முக்கிய விடயங்கள் சுகாதாரம் இப்படியான பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு சென்று கூடாது என்ற ஒரு நோக்கத்துல இப்படியான சில தடங்களை ஐயப்பாடு நாங்கள் இந்த நிர்வாகத்தினரோட நாங்கள் முரண்பாட்டுக்கு வரையில இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் வந்தது இன்றைக்கு ஒரு வருஷ பிரச்சனை நாங்கள் தொடர்ச்சியா முடிஞ்ச அளவு ஒரு தாய் இருந்து அந்த பிள்ளைகளை சமாளிச்சு கொண்டிருந்த மாதிரி நானும் முடிஞ்ச அளவு எங்களோட உறுப்பினர்களையும் இந்த நிர்வாகத்தையும் ஓரளவு நான் ஒரு வருஷமும் ஓரளவு இழுத்து கொண்டு வந்தேன். முடிஞ்ச அளவு 2 அரச உத்தியோகத்தோட காய்ச்சோன்னு அவைக்கு மேன அழுத்தம் என்று சொல்லி தாய் மாதத்துல இருந்து ஒரு அரச உத்தியோகத்தோட சபைக்கு மாற இல்லை. இந்த தையில இந்த 2026 தையில இருந்து தனியும் மேயரும் செயலாளரும் தான் இந்த கூட்டத்தை நடத்துறோம்.
ஆனா இதற்கு முன்னைய சபைகள் நான் 2018ஆம் ஆண்டில இருந்து நான் உறுப்பினராக இந்த சபைக்கு இருந்தனால் கொமிஷனர் வந்தவர் 3 இன்ஜினியர் வரிவினம் 2 அக்கௌண்டன்ட் வரிவினம் 2 அக்கௌண்டன்ட் எம்ஓசி எல்லாம் வந்துதான் இந்த கூட்டம் கடந்த காலம் நடைபெற்றது. தற்பொழுதும் இந்த கூட்டம் இந்த ஜனவரிக்கு முதல் இந்த கூட்டம் அப்படித்தான் நடைபெற்றது. இப்ப தை மாத பிறகு எங்களோட உறுப்பினர்கள் உரத்து இதை செய்யல என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே மன அழுத்தங்களுக்கு ஆளாயினம்னு சொல்லி தாங்கள் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளலாம்னு சொல்லி தந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி இந்த கட்டுமான கூட்டம் இந்த வரையும் நான் என்னால முடிஞ்ச அளவு இந்த செயலாளர் வச்சு இந்த கூட்டத்தை இழுத்து கொண்டு போறேன். அப்ப இதுல என்னண்டா நான் அதேட்ட அன்பாக்குறது எங்களோட நிர்வாகத்தினர்கிட்ட ஏன் நீங்கள் செய்யறது தடை என்ன பிரச்சனை காசு ஒதுக்கி தரோம் உங்களுக்கு நாங்கள் வேணுமெண்டா எங்களோட குழு தலைவர்கள் கொடுத்து களத்துல இருந்து தங்கி நிக்கிறோம் எங்களோட கௌரவ உறுப்பினர் கொடுத்து இந்த நல்லூட்டு நான் வேண்டாலும் அது எனக்கு ஸ்பெஷல் ஆக்கி செய்து கொடுத்து அதையும் களத்துல இருக்கிறோம். ஏன் நீங்கள் இப்படியான டிலேன்னு சொல்லி இப்படியான டிலேயோட நீங்கள் உடனடியாக நிறுத்தி எங்களுடைய மக்களுடைய சேவைக்கு விரைவா இந்த நிர்வாகத்தினர் கூறுறமே ஒரு முதல்வர் கூறுற இந்த ஊடரை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு கிடையாது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்ட கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் மாவட்ட மீனவர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலக பண்டாரவண்டியன் மாநாட்டு மண்டபத்தில் காலை 9:30 மணிக்கு நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் நோக்கம் மற்றும் மாவட்டத்தில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரன் அவர்கள் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர்களின் பிரச்சினையை கேட்டறிந்து கொண்டார். இதன்போது மீனவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடைபெறுவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் கடற்தொழில் திணைக்களமும் கடற்படையினரும் அசம்பந்த போக்காக இருப்பதாக அவர்கள் அமைச்சரிடம் அவர்களது அதிருப்தியை வெளியிட்டனர். சட்டவிரோத மீன்பிடி தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் தெரிவித்தனர். கடற்தொழில் திணைக்களத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறையை தாம் விரைந்து நிவர்த்தி செய்வதாகவும் விரைவில் புதிதாக நியமனம் பெறும் உத்தியோகத்தர்கள் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளதாகவும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் சட்டவிரோத மீன்பிடியை முழுமையாக தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். எது எவ்வாறாக இருப்பினும் முற்றுமுழுதாக சட்டவிரோத மீன்பிடியை தடை செய்வதற்கு தன்னாலான முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி விரைந்து அவற்றுக்கு நடவடிக்கை எடுப்பதாக மீனவர்களிடம் அமைச்சர் உறுதியளித்தார். இந்த கலந்துரையாடலில் பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், துரைராசா ரவிகரன், கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள பணிப்பாளர் நாயகம், செயலாளர், வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் மற்றும் அரசு திணைக்களங்களின் தலைவர்கள், கடற்படையினர், போலீசார், மீனவர்கள் முதலானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.